வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை விரிவாக காண்பதற்கு முன்பு தலைப்புச் செய்திகளை காண்போம். லாஸ்பேட்டை தொகுதி மக்களுக்கு பரிசு பொருட்கள் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் வழங்கினார். திருபுவனை அரசு ஆரம்ப சுகாதார மையத்தில் புகுந்த நல்ல பாம்பு, அனைவரும் பதறி அடித்து ஓடியதால் பரபரப்பு. பாரதிய ஜனதா கட்சி ஒரு மோசடி கட்சி, 2026 சட்டமன்ற தேர்தலில் பாஜகவை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி ஆவேசம். இனி விரிவான செய்திகள். லாஸ்பேட்டை தொகுதி அசோக் நகர் பகுதி மக்களுக்கு தினசரி கேலண்டர் மற்றும் பரிசு பொருட்களை காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் வழங்கினார். லாஸ்பேட்டை தொகுதி மக்களுக்கு சட்டமன்ற உறுப்பினரின் தினசரி கேலண்டர் மற்றும் பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக அசோக் நகரில் உள்ள கவிக்குள் வீதி, பாரதியார் சாலை பகுதிகளில் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவரும் லாஸ்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான வைத்தியநாதன் மற்றும் கமலா அறக்கட்டளை முதன்மை செயலர் ரமா வைத்தியநாதன் ஆகியோர் இணைந்து மக்களின் வீடுகளுக்கே சென்று தினசரி கேலண்டர்கள் மற்றும் பரிசு பொருட்களை வழங்கினர். மக்கள் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் அவர்களையும் கமலா அறக்கட்டளை முதன்மை செயலர் ரமா வைத்தியநாதன் அவர்களையும் வரவேற்கும் விதமாக பொன்னாடை அணிவித்து ஆரத்தி எடுத்து வரவேற்றனர். இதில் காங்கிரஸ் கட்சி குழுவினர்களும் கமலா அறக்கட்டளை விசுவாசிகளும் கலந்து கொண்டனர்.
திருப்புவனை ஆரம்ப சுகாதார நிலையத்தில் புகுந்த நல்ல பாம்பால் மருத்துவமனைக்கு வந்தவர்கள் பதறி அடித்து ஓடியதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருப்புவனை தொகுதியில் உள்ள திருப்புவனை ஆரம்ப சுகாதார மையத்தில் நேற்று காலை 10 மணி அளவில் நல்ல பாம்பு ஒன்று மருத்துவமனை வளாகத்தில் உள்ள சில்வர் அலமாரியின் உள்ளே புகுந்தது. இதனை பார்த்த சுகாதார ஊழியர்கள் பாம்பை கண்டு பயந்து அங்கும் இங்கும் ஓடினர். அப்போது மருத்துவமனைக்கு வந்திருந்த நோயாளிகள் ஒரு சிலர் நல்ல பாம்பை பார்த்து பயந்து ஓடினர். இந்த நிலையில் திருப்புவனை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளனுக்கு தகவல் அளிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து திருப்புவனை தொகுதி JCM மக்கள் மன்ற பேரிடர் மீட்பு குழுவை சேர்ந்த இளைஞர்கள் அந்த இடத்திற்கு வந்திருந்து பாம்பு பிடிக்கும் இடுக்கி, வலை, கம்பி கொண்டு 1 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு நல்ல பாம்பு பிடிக்கப்பட்டு அருகில் இருந்த தோப்பு வனப்பகுதியில் விடப்பட்டது. பாம்பு பிடிக்கப்பட்ட பிறகு சுகாதார ஊழியர்கள், மருத்துவர்கள், நோயாளிகள் நிம்மதி அடைந்தனர். இதனால் மருத்துவமனை வளாகத்தில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. பாரதிய ஜனதா கட்சி ஒரு மோசடி கட்சி என்றும் 2026 சட்டமன்ற தேர்தலில் பாஜகவை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி ஆவேசமாக தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் கம்பன் கலையரங்கில் நடைபெற்றது. தமிழகம் மற்றும் புதுச்சேரிக்கான காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரிஷ் சோடங்கர் தலைமையில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் காங்கிரஸ் மாநில தலைவர் வைத்தியலிங்கம், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன், முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் என 100க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் பங்கேற்றனர். கூட்டத்தில் வரும் 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வது குறித்தும் நிர்வாகிகளுக்கு பல்வேறு ஆலோசனைகள் வழங்கப்பட்டன. கூட்டத்தில் பேசிய முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, புதுச்சேரியில் புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட லட்சிய ஜனநாயக கட்சியினர் புதுச்சேரியில் உள்ள 30 தொகுதிகளிலும் போட்டியிடுவோம், மக்களுக்கு நல்லது செய்வோம் என்றார்கள். ஆனால் நாங்கள் அந்த கட்சியை பாஜகவின் பி டீம் என கூறினோம். ஆனால் அக்கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் பாஜகவிற்கும் எங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்றும் நாங்கள் தனி கட்சி என்றும் கூறினார். மேலும் கட்சி ஆரம்பித்து நாங்கள் 30 தொகுதிகளிலும் வேட்பாளர் நிறுத்துவோம், நாங்கள் தான் ஆட்சி அமைப்போம், நான் தான் முதல்வர் என்று கூறினார். ஆனால் கடந்த 15 தினங்களுக்கு முன்பு ஜோஸ் சார்லஸ் மார்டின் மற்றும் அவரது தந்தை மார்டினை அமித்ஷா டெல்லிக்கு அழைத்து பேசியுள்ளார். அவர்கள் மீது அமலாக்கத்துறையில் 37 வழக்குகள் உள்ளன. கடந்த 2 வருடங்களில் மட்டும் 1600 கோடி ரூபாய் வரி ஏய்ப்பு செய்ததாக அபராதம் கட்டியுள்ளனர். பாஜக மிகவும் மோசமான கட்சி. மார்டின் குடும்பத்திடமிருந்து பாஜக தேர்தல் நிதியாக 3900 கோடி ரூபாய் பெற்றுள்ளனர். தேர்தல் நிதி போதாது என்று அபராதம் மூலமாக 1600 கோடி பாஜக பெற்றுள்ளது. ஆனால் தற்பொழுது அமித்ஷா அவர்களை அழைத்து எங்களுடன் கூட்டணி வாருங்கள், உங்களுக்கு 2 சீட்டு தான் கொடுப்போம், அல்லது உங்கள் கட்சியை பாஜகவுடன் இணைத்து விடுங்கள், இல்லையென்றால் நீங்கள் புதுச்சேரியை விட்டு வெளியேறி தமிழகத்திற்கு சென்றுவிட வேண்டும் என அமித்ஷா கூறினார். இதனால் புதிதாக கட்சி ஆரம்பித்துள்ள ஜோஸ் சார்லஸ் மார்டின் செய்வதறியாமல் திகைத்து போய் உள்ளார். புதுச்சேரியை நான் சிங்கப்பூராக மாற்றுவேன், ஊழலை ஒழிப்பேன் என சொன்ன ஜோஸ் சார்லஸ் மார்டின் அமித்ஷா அழைத்து மிரட்டியதால் தற்போது ரங்கசாமி காலில் விழுந்துள்ளார். தற்போது அவர்களுடன் கூட்டணி சேர்ந்துவிட்டு ரங்கசாமியை புகழ்ந்து பேசுவாரா? பாஜக நம்பர் 1 ஃப்ராட் கட்சி, இவர்கள் அனைவரையும் வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி ஆவேசமாக தெரிவித்தார். இப்ப புதுச்சேரியில் நடக்கிற ஆட்சியை பற்றி எல்லாரும் பேசுறாங்க. நான் 2 கருத்து சொல்லி முடிக்கிறேன். அதாவது இதுக்கு முன்னால BLA 1, BLA 2 பணிகளை பற்றி விளக்கமாக அந்த பொறுப்பாளர்கள் அசோக் அவர்களும் அமைச்சர் சந்திரசேகர் அவர்களும் பேசினாங்க. விளக்கமாக கேட்டிருப்பீங்க. அவரு பிரபு பேசினாரு. இது காங்கிரஸ் கட்சியில தொடர்ந்து நாம் பணி செய்திருந்தாலும் கூட, பூத்துல நம்ம உட்கார்ந்து இருந்தாலும் கூட, வாக்காளர் பட்டியலை சரி செய்திருந்தாலும் கூட, அதாவது வாக்காளர்களை பூத்துக்கு அழைச்சி வாக்கு போட வைத்தாலும் கூட, மத்தியில் இருக்கிற மோடி அரசாங்கம், பாரதிய ஜனதா கட்சி எந்த அளவிற்கு தேர்தலில் தில்லுமுள்ளு செய்கிற கட்சி. முதலமைச்சர் அவங்கெல்லாம் நெருங்கி நம்ம மக்களுக்கு பழக்க முடியாது. ஆனால் நம்முடைய நிர்வாகிகளும் நம்முடைய அந்த BLA 1, BLA 2 தான் மக்களோட நெருங்கி பழக முடியும். எங்களுக்கு 50% தெரியுதுன்னா மீதி 50% உங்களுக்கு தான் தெரியும். அப்போ இந்த கட்சிக்கு ஆணிவேர் யாருன்னா நீங்கள் தான்.
உங்களுடைய ஒத்துழைப்பு இல்லாமலோ உங்களுடைய ஆதரவு இல்லாமலோ நம்ம ஒரு ஆட்சியையோ வெற்றியோ கொண்டு வர முடியாது. ஏன் சொல்றேன்னா, இன்னைக்கு நம்முடைய எதிரி வந்து நேர்மையான முறையில் தேர்தலுக்கு வரல, நேர்மையான முறையில் வெற்றி பெறல. இது வரைக்கும் நம்முடைய இளந்தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் அதை என்ன சொல்லியும் உலக கத்தியும் கோர்ட்டாக இருக்கட்டும், இவங்களாக இருக்கட்டும், யாருமே அதை வந்து காது கொடுத்து கேட்கறதா இல்லை. அப்ப நம்ம விழிப்புணர்வாக இருக்கணும். இந்த 2 மாசம் நம்ம எப்படி இருக்கணும்னா கண்குத்திப்பாம நம்ம இருக்கணும். இன்னைக்கு வந்து நடக்கிற விஷயங்கள், அதாவது வெளியெல்லாம் நம்ம இன்னைக்கு என்ன பேசுறாங்கன்றது நமக்கு நல்லா தெரியும். இன்னைக்கு அறிவிப்பு எப்படி இருக்குன்னு பாருங்க, தேர்தல் அறிவிப்பு தான். புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதி மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை லட்சிய ஜனநாயக கட்சி நிறுவன தலைவர் சார்லஸ் மார்டின் வழங்கினார். புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதி மக்களுக்கு பல்வேறு கட்டங்களாக லட்சிய ஜனநாயக கட்சி சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டு வரும் நிலையில் லட்சிய ஜனநாயக கட்சி நிறுவன தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் இன்று ரெயின்போ நகர், சுதந்திர பொன்விழா நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்களுக்கு குடிநீர் சுத்திகரிப்பு இயந்திரம், பிரஷர் குக்கர், மிக்சி, மின் அடுப்பு, தவா உள்ளிட்ட பல்வேறு வீட்டு உபயோகப் பொருட்களை வழங்கினார். பொதுச் செயலாளர் துரைசாமி, பிரபாகரன், ஜேசிஎம் மக்கள் மன்ற தலைவர் ரேகன் ஜான்குமார், மண்டல பொதுச் செயலாளர்கள் விஜயராஜ், மாநில செயலாளர் ரவி ராஜாராம் உள்ளிட்ட நிர்வாகிகள் உடனிருந்தனர். முத்தியால்பேட்டை பாரதிதாசன் அரசு மகளிர் கல்லூரியில் நலத்திட்ட பணிகளுக்காக பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் தொடங்கி வைத்தார். முத்தியால்பேட்டை காந்தி வீதியில் அமைந்துள்ள பாரதிதாசன் அரசு மகளிர் கல்லூரியில் வடக்கு புறமும் வடகிழக்கு புறமும் உள்ள பழுதடைந்த மதில் சுவர் மற்றும் கல்லூரியில் தேவையான அவசர பணிகள் மற்றும் கல்லூரி நூலக வளாகத்தில் விடுபட்ட ஜன்னல்களுக்கு பிளாஸ்டிக் கதவுகள் மற்றும் ஆன்டி ஸ்கிட் விட்ரிஃபைட் ஃப்ளோரிங் டைல்ஸ் அமைக்கும் பணிகள் சுமார் 60 லட்சம் ரூபாய் மதிப்பில் மேற்கொள்ள மதிப்பீடு செய்யப்பட்டு அதற்கான அரசாணை வழங்கப்பட்டு பணிகள் தொடங்குவதற்கான பூமி பூஜையை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியை தொடங்கி வைத்தார். மேலும் விளையாட்டு மைதானத்தில் 20 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள மின் விளக்குகளை செயல்பாட்டிற்கு கொண்டு வந்தார். இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர், சிறப்பு கட்டிடம் பிரிவு 2 பக்தவச்சலம், உதவி பொறியாளர் வேல்முருகன், இளநிலை பொறியாளர் பிரியதர்ஷினி, கல்லூரி முதல்வர் மதிவாணன் மற்றும் பேராசிரியர்களும் மாணவிகளும் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்களும் என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகளும் உறுப்பினர்களும் பொதுப்பணித்துறை ஊழியர்களும் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். சிவரந்தகம் கிறிஸ்துவ திருச்சபையில் நடைபெற்ற சமத்துவ பொங்கல் விழாவில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுவை மாநிலம் சிவராந்தகம் கிறிஸ்துவ திருச்சபையில் நடைபெற்ற சமத்துவ பொங்கல் விழா சபை போதகர் பாஸ்டர் ரஞ்சித்குமார் தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக சாம்பசிவ ரெட்டியார் அறக்கட்டளை தலைவர் எஸ் ரங்கன், என்ஆர் காங்கிரஸ் மாநில மகளிரணி செயலாளர் சத்யா ஆகியோர் கலந்து கொண்டனர். இதில் சபை மூப்பர்கள் கலைச்செல்வி, இளவரசன், சகஸ்ராமன் மற்றும் சபை விசுவாச பிள்ளைகள் விழாவிற்கான ஏற்பாடுகளை செய்திருந்தனர். விழாவில் சபை பிள்ளைகளும் ஊர் பொதுமக்களும் கலந்து கொண்டு பொங்கல் வைத்து விழாவை சிறப்பித்தனர். இதனை ஏராளமான மக்கள் கண்டு களித்தனர். விழாவின் முடிவில் சாம்பசிவ ரெட்டியார் அறக்கட்டளை தலைவர் எஸ் ரங்கன், என்ஆர் காங்கிரஸ் மாநில மகளிரணி செயலாளர் சத்யா ஆகியோர் கலந்து கொண்டு பொங்கல் பாத்திரம், கரும்பு, பொங்கல் வைப்பதற்கான அரிசி, பருப்பு, வெல்லம் போன்றவற்றை பொதுமக்களுக்கு வழங்கினர். இறுதியாக பாஸ்டர் ஜான் டேவிட், பாஸ்டர் தினகரன் ஜெபித்து ஆசிர்வதித்தார். நன்றி உரையை சபை பாஸ்டர் சாமுவேல் ரஞ்சித் தெரிவிக்க விழா சிறப்பாக நடைபெற்றது. என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் சிறுபான்மையினர் அணி மாநில செயலாளர் அப்துல் வஹாப் தனது ஆதரவாளர்களுடன் லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டினை நேரில் சந்தித்து அக்கட்சியில் இணைந்தார். லட்சிய ஜனநாயக கட்சி பொதுச் செயலாளர் டாக்டர் துரைசாமி ஏற்பாட்டில் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் மாநில செயற்குழு உறுப்பினரும் அக்கட்சியின் சிறுபான்மையினர் அணியின் மாநில செயலாளருமான அப்துல் வஹாப் தனது ஆதரவாளர்களான பல்வேறு தொகுதிகளைச் சேர்ந்த 30க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்களுடன் என்ஆர் காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகி லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டினை நேரில் சந்தித்து லட்சிய ஜனநாயக கட்சியில் இணைந்தனர். ஷர்புதீன், யாசின், பக்ருதீன், சதாம், உசேன், அஷ்ரப் அலி, முஜிப் ரஹ்மான், பஷீர் குரேஷி, ஷாகுல் ஹமீத், அப்துல் சலாம், அப்துல் ரியாஸ், நூர் முகமது, ஷபீர் உள்ளிட்டோர் இணைந்தனர். தட்டாஞ்சாவடி தொகுதி லட்சிய ஜனநாயக கட்சி நிர்வாகிகள் ஜெய்சங்கர் மற்றும் ராஜா உடனிருந்தனர். திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சில்காரிபாளையம் கிராமத்தில் உள்ள மயிலம் பாதை பகுதியில் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார்.
புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதியில் கொம்யூன் பஞ்சாயத்து நிதியின் கீழ் 27,50,000 ரூபாய் மதிப்பீட்டில் சிலுக்காரியபாளையம் கிராமத்தில் உள்ள மயிலம் பாதை மேற்கு லே அவுட்டுகளுக்கு சிமெண்ட் சாலைகள் அமைத்தல் பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை ஏற்று பூமி பூஜை செய்து பணியை தொடங்கி வைத்தார். மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன் முன்னிலை வகித்தார். இந்த நிகழ்ச்சியில் உதவி பொறியாளர் மல்லிகார்ஜுனன், இளநிலை பொறியாளர் பாஸ்கர், ஒப்பந்ததாரர் தங்கராசு மற்றும் கிராம முக்கியஸ்தர்கள், ஜேசிஎம் மக்கள் மன்ற திருபுவனை தொகுதி தலைவர் ரவிக்குமார் மற்றும் நிர்வாகிகள், கிராம பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். உப்பளம் தொகுதியில் உள்ள தமிழ்தாய் நகரில் ஊர் பெரியவர்கள் மற்றும் இளைஞர்கள் இணைந்து நடத்திய 6ஆம் ஆண்டு பொங்கல் விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. உப்பளம் தொகுதியில் உள்ள தமிழ்தாய் நகரில் ஊர் பெரியவர்கள் மற்றும் இளைஞர்கள் இணைந்து நடத்திய 6ஆம் ஆண்டு பொங்கல் விழா சிறப்பாக நடைபெற்றது. இந்த விழாவில் விளையாட்டு போட்டிகள், கோல போட்டி, ஓட்டப்பந்தயம், கயிறு இழுத்தல், லெமன் ஸ்பூன், மியூசிக்கல் சேர், உரி அடித்தல் உள்ளிட்ட பல்வேறு பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு நிகழ்ச்சிகளை கண்டு களித்ததுடன் போட்டிகளில் ஆர்வமுடன் பங்கேற்றனர். இந்த நிகழ்ச்சியில் ஊர் பஞ்சாயத்தாளர்கள் தலைவர் ஆனந்த், துணைத் தலைவர் அருள், பொருளாளர் ராஜாராம் மற்றும் நிர்வாகிகள் பாண்டியன், கருணாகரன், வடிவேலு, ஊர் இளைஞர்கள் யுவராஜ், பாலா, பவித்ரன், ஜார்ஜ், வசந்த், கிஷோர், கார்த்தி, சதீஷ், கஜேந்திரன், சுபேசன், ராகேஷ், கிஷோர் மற்றும் ஊர் பொதுமக்கள் ஆகியோர் உடன் கலந்து கொண்டனர். இந்த பொங்கல் விழா நிகழ்ச்சி புதுவை உப்பளம் தொகுதியில் உள்ள தமிழ்தாய் நகர் மக்களிடையே பெரும் உற்சாகத்தையும் ஒற்றுமை உணர்வையும் ஏற்படுத்தியது. அரியாங்குப்பம் பாரதி நகர் குடியிருப்போர் நலவாழ்வு சங்க தலைவர் மதன் என்கிற சக்திவேலின் தாயார் தனபூசணியின் 4ஆம் ஆண்டு நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. அரியாங்குப்பம் பாரதி நகர் குடியிருப்போர் நலவாழ்வு சங்க தலைவர் மதன் என்கிற சக்திவேலின் தாயார் ராதா என்கிற தனபூசணியின் 4ஆம் ஆண்டு நினைவு தினம் அரியாங்குப்பம் பிரம்மன் சதுக்கம் அருகில் அனுசரிக்கப்பட்டது. பாரதி நகர் நலவாழ்வு சங்க தலைவரின் தந்தை சுப்பிரமணியன் தலைமையில் மாலதி என்கிற புஷ்பா காந்தி, JSM மார்க்கெட்டிங் ஜெகநாத் ஆகியோர் முன்னிலையில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி, புதுச்சேரி மாநில திமுக தலைமை குழு உறுப்பினர் சக்திவேல் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு அம்மையாரின் திருவுருவ படத்திற்கு தூபம் ஏற்றி மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். தொடர்ந்து அரியாங்குப்பம் தமிழ்ச்சங்க பொறுப்பாளர்கள், NR காங்கிரஸ் அமைப்பு சாரா அணியின் பொறுப்பாளர்கள், காந்திராம் நற்பணி மன்ற நிர்வாகிகள் மற்றும் நண்பர்கள், உறவினர்கள் கலந்து கொண்டு அம்மையாரின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். தொடர்ந்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த நினைவேந்தல் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பாரதி நகர் நல்வாழ்வு சங்க தலைவர் மதன் என்கிற சக்திவேல் மற்றும் அவரது குடும்பத்தினர் செய்திருந்தனர். அரியாங்குப்பம் மருது சகோதரர்கள் வீர சிலம்பாட்ட குழுவின் சார்பில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி கலந்து கொண்டு பொங்கல் பரிசுகளை வழங்கினார். அரியாங்குப்பம் ராம்சிங் நகர் MGR வீதியில் இயங்கி வரும் மருது சகோதரர்கள் வீர சிலம்பாட்ட குழு ஆண்டுதோறும் தைப்பொங்கல் திருநாளை முன்னிட்டு சிலம்பாட்டம் பயிலும் மாணவர்களை கொண்டு சிலம்பாட்ட நிகழ்ச்சியை நிகழ்த்தி அவர்களை வாழ்த்தி பரிசு பொருட்களை வழங்கி வருகிறது. அந்த வகையில் மருது சகோதரர்கள் வீர சிலம்பாட்ட குழுவின் 33வது ஆண்டு பொங்கல் விழா அரியாங்குப்பம் செட்டிக்குளம் பகுதியில் நடைபெற்றது. சிலம்பாட்ட குழுவின் தலைவர் கலைமாமணி வேல்முருகன் தலைமையில் செயலாளர் கலைமாமணி ராஜேந்திரன் முன்னிலையில் சிறப்பு அழைப்பாளராக சிலம்பாட்ட குழுவின் கௌரவ தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி கலந்து கொண்டு சிலம்பாட்டம் பயிலும் மாணவர்கள் நிகழ்த்திய பல்வேறு சிலம்பக்கலை நிகழ்ச்சியை பார்வையிட்டு அவர்களை பாராட்டி வாழ்த்துரை வழங்கி அவர்களுக்கு சர்க்கரை பொங்கல், கரும்பு, பிஸ்கெட் மற்றும் பரிசு பொருட்களை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் பொது சுகாதார செவிலிய அதிகாரி மணிமொழி, நைட்டிங்கேல் விருதாளர் பிளாரன்ஸ், RT நகர் பஞ்சாயத்து தலைவர் சங்கர், பொருளாளர் பாலகிருஷ்ணன், திருமலை மற்றும் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். இந்த விழாவில் சிலம்பக்கலை பயின்ற மாணவர்களின் ஒற்றை கம்பு, இரட்டை கம்பு, மூவர் கம்பு, மான் கொம்பு, சுருள் கத்தி, கம்பில் இருபுறமும் தண்ணீர் நிரப்பிய கப்பை தொங்கவிட்டு தண்ணீர் கீழே கொட்டாமல் கம்பு சுற்றுதல் உள்ளிட்ட பல்வேறு கலைகளை நிகழ்த்தி காட்டினர். முன்னதாக நிர்வாகிகள் அனைவரையும் சட்டமன்ற உறுப்பினர் சால்வை அணிவித்து கௌரவப்படுத்தினார். உருளையன்பேட்டை தொகுதியில் லட்சிய ஜனநாயக கட்சியின் அலுவலகத்தை நிறுவன தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் திறந்து வைத்தார். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதியில் லட்சிய ஜனநாயக கட்சியின் அலுவலகத்தை நிறுவன தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கேற்றி திறந்து வைத்தார். உருளையன்பேட்டை தொகுதி லட்சிய ஜனநாயக கட்சி நிர்வாகி கௌதம் குமார் ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் JCM மக்கள் மன்ற தலைவர் ரேகன் ஜான்குமார்,
பொதுச் செயலாளர்கள் டாக்டர் துரைசாமி, பிரபாகரன், மண்டல பொதுச் செயலாளர்கள் சுரேஷ், தேசிய மக்கள் மன்ற பொருளாளர் அயூப் கான், அரியாங்குப்பம் தொகுதி நிர்வாகி வாழ்வுமணி, நடிகர் தாடி பாலாஜி உள்ளிட்ட நிர்வாகிகள் மற்றும் 3000த்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பங்கேற்றனர். தொடர்ந்து நடைபெற்ற நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியில் அனைவருக்கும் வீட்டிற்கு தேவையான மளிகை பொருட்கள் அடங்கிய தொகுப்பை லட்சிய ஜனநாயக கட்சி நிறுவன தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் வழங்கினார். முன்னதாக விழா அரங்கிற்கு அருகே உள்ள ஸ்ரீ புற்று மாரியம்மன் கோவிலில் லட்சிய ஜனநாயக கட்சி நிறுவன தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் சுவாமி தரிசனம் செய்தார். தொடர்ந்து நிகழ்ச்சியில் நடிகர் தாடி பாலாஜி பேசுகையில், நான் எவ்வளவோ கூட்டத்திற்கு சென்றுள்ளேன், ஆனால் இங்குதான் அனைவரும் இன்முகத்துடன் வந்துள்ளீர்கள். அதற்கு காரணம் என் அண்ணன் ஜோஸ் சார்லஸ் மார்டின் தான். அவர் உங்களுக்கு தொடர்ந்து நல்லது செய்வார் என்றார். தொடர்ந்து பேசிய நிறுவன தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின், அரசியலுக்கு ஏன் வந்துள்ளோம் என்றால், இங்கு பல மக்கள் பின்தங்கி உள்ளனர். கழிவுநீர் கலந்த குடிநீரால் பாதிக்கப்பட்ட பகுதியும் இந்த உருளையன்பேட்டை தான். ஆட்சியாளர்கள் எதையும் கண்டுகொள்ளவில்லை. அனைவருக்கும் நல்ல கல்வி, மருத்துவம், வேலை வாய்ப்பு கிடைக்க வேண்டும். அதற்காகத்தான் நாங்கள் அரசியலுக்கு வந்துள்ளோம் என்றார். அரியாங்குப்பம், சொர்ணா நகர் மற்றும் ஆனந்தா நகர் பகுதியில் 54 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சிமெண்ட் கான்கிரீட் சாலை அமைக்கும் பணியை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதியான சொர்ணா நகர் பகுதியில் 31,14,000 ரூபாய் மதிப்பீட்டிலும், தொடர்ந்து ஆனந்த நகர் பகுதியில் 23,33,000 ரூபாய் மதிப்பீட்டில் 2025-2026 ஆண்டிற்கான முதல் தவணையாக சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து மூலமாக அரசாணை பெறப்பட்டு மொத்தம் 54,47,000 ரூபாய் மதிப்பீட்டில் சிமெண்ட் கான்கிரீட் சாலை மற்றும் கழிவுநீர் வடிகால் வசதியுடன் கூடிய பணி தொடங்குவதற்கான அரசாணை பெறப்பட்டு அதற்கான பூமி பூஜை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி தலைமையில் சொர்ணா நகர் மற்றும் ஆனந்தா நகர் பகுதியில் பூமி பூஜை நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் விநாயகமூர்த்தி, உதவி பொறியாளர் நாகராஜன், இளநிலை பொறியாளர் சுரேஷ் மற்றும் அந்தந்த பகுதியை சார்ந்த ஊர் முக்கியஸ்தர்கள், கட்சி பிரமுகர்கள், பெண்கள், இளைஞர்கள் என கலந்து கொண்டு நிகழ்ச்சியினை சிறப்பித்தனர். சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி பேசுகையில், புதுச்சேரி அரசானது நமது சட்டமன்ற தொகுதியில் அனைத்து சலுகைகளையும் தற்போது பெற்று பணிகளை சிறப்பாக செய்து வருகிறேன். மேலும் இருக்கின்ற குறைபாடுகளை விரைவில் செய்து முடிப்பேன் என்றும் கூறினார். மகிழா காங்கிரஸ் செயலாளர் இந்திரா மற்றும் மாற்றுக் கட்சிகளை சேர்ந்த 10க்கும் மேற்பட்டோர் லட்சிய ஜனநாயக கட்சியில் இணைந்தனர். புதுச்சேரி மகிழா காங்கிரஸ் கட்சியின் செயலாளர் இந்திரா என்கிற சரண்யா மற்றும் அரியாங்குப்பம் தொகுதியில் பல்வேறு மாற்றுக் கட்சிகளை சேர்ந்த 10க்கும் மேற்பட்டோர் லட்சிய ஜனநாயக கட்சி நிர்வாகி வாழ்வுமணி தலைமையில் லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டினை நேரில் சந்தித்து தங்களை லட்சிய ஜனநாயக கட்சியில் இணைத்துக் கொண்டனர். மண்டல பொதுச் செயலாளர் சுரேஷ், தேசிய மக்கள் மன்ற பொருளாளர் அயூப் கான் உள்ளிட்ட நிர்வாகிகள் உடனிருந்தனர். பொம்மையார்பாளையம் பணிப்பயிலகத்தில் சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் வானூர் ஒன்றியம் பொம்மையார்பாளையம் கிராம கல்வி விழிப்புணர்வு மேம்பாட்டு மாணவர்கள் குழு சார்பில் சமத்துவ பொங்கல் விழா சிறப்பாக நடைபெற்றது. இவ்விழா ஊராட்சி மன்ற தலைவர் ஜெகதீசன், துணைத் தலைவர் பாலு என்கிற முனுசாமி ஆகியோரின் வழிகாட்டுதலிலும் தலைமையிலும் விஜயலட்சுமி நாகராஜன் முன்னிலையிலும் நடைபெற்றது. இவ்விழாவில் மாற்றுத்திறன் சிறப்பு குழந்தைகள் மற்றும் மாணவர்கள் விருந்தினர்களாக கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளர்களாக அனைத்து சமூக அமைப்புகள் மற்றும் தன்னார்வலர்கள் கூட்டமைப்பு தலைவர் சித்தானந்தம், விழுப்புரம் மாவட்ட சிறப்பு குழந்தைகளின் பெற்றோர் அறக்கட்டளை தலைவர் ரங்கசாமி, மாற்றுத்திறன் சிறப்பு குழந்தைகளின் ஆசிரியரும் தமிழ்நாடு உரிமைகள் திட்ட ஒன்றிய ஒருங்கிணைப்பாளருமான முத்துகிருஷ்ணன், திண்டிவனம் தென்பசார் மை ஆர்க் குழந்தைகள் சிறப்பு பள்ளி நிர்வாக இயக்குநர் ராதாகிருஷ்ணன், புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழக நாட்டு நலப்பணி திட்ட அலுவலரும் உதவி பேராசிரியருமான சந்தானலட்சுமி ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியின்படி பயிலகம் மாணவர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்புகள் வழங்கப்பட்டு அவர்களுக்கு வாழ்த்துகள் தெரிவிக்கப்பட்டன. தமிழர் பண்பாட்டை போற்றும் பாரம்பரிய விளையாட்டுகள் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் மூலம் மாணவர்கள் தங்களின் தனித்திறமைகளை வெளிப்படுத்தினர். பொங்கல் வழிபாட்டு ஏற்பாடுகளை அம்மையப்பன் இறைப்பணி தொண்டு பரமசிவம் மற்றும் தேவி சிவம் அவர்களும், இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை பெற்றோர் குழுவினர், தன்னார்வ ஆசிரியர்கள் நவீன் மற்றும் குழுவினர், கராத்தே பயிற்சியாளர் கணேஷ் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர். ஒருங்கிணைப்பாளர் ராஜலட்சுமி சிவசங்கர் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி தெரிவித்தார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியின் செயற்குழு கூட்டம் நடைபெற்றது.
விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் உள்ள KRS அம்மா திருமண மண்டபத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி விழுப்புரம் கிழக்கு மாவட்ட செயற்குழு கூட்டம் மாவட்ட செயலாளர் ஜெயராஜ் தலைமையில் நடைபெற்றது. இதில் பொதுச் செயலாளர் முரளி சங்கர், மாவட்ட தலைவர் பாவாடை ராயன், நகர செயலாளர் மணிகண்டன், மாநில பொதுக்குழு உறுப்பினர் நல்லாவூர் ராஜி, ஜெயராமன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இக்கூட்டத்தில் பாமக மாவட்ட, நகர, ஒன்றிய நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் பாமக தலைவராக மருத்துவர் ராமதாசையும், பசுமை தாயகம் தலைவராக ஸ்ரீ காந்தியையும் நியமனம் செய்ததை இந்த மாவட்ட செயற்குழு கூட்டம் சார்பில் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. கண்டமங்கலம் அருகே திருமணத்தின் போது பேசப்பட்ட நகையை போடாததால் மனைவியை ஆபாசமாக புகைப்படம் எடுத்து இணையத்தில் பரப்பி விடுவேன் என மிரட்டிய கணவரால் மனம் உடைந்து மனைவி தூக்கில் தொங்கிய நிலையில் உடலை வாங்க மறுத்து காவல் நிலையத்தை உறவினர்கள் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலம் அருகே உள்ள பக்ரிபாளையம் கிராமத்தை சேர்ந்தவர் 30 வயதான பிரியங்கா. தனியார் பள்ளி பட்டதாரி ஆசிரியையான இவருக்கும் புதுவை மாநிலம் வில்லியனூர் அடுத்த பிள்ளையார்குப்பம் பகுதியை சேர்ந்த புதுச்சேரி பொதுப்பணித்துறை ஊழியரான 37 வயதான கார்த்திகேயன் என்பவருக்கும் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் 31ஆம் தேதி திருமணம் நடைபெற்று திருமணத்தின் போது பெண் வீட்டை சேர்ந்தவர்கள் 10 பவுண்ட் நகை மற்றும் சீர்வரிசை கொடுப்பதாக மாப்பிள்ளை வீட்டாரிடம் உறுதியளித்துள்ளனர். இந்த நிலையில் திருமணத்தின் போது 5 பவுண்ட் நகை மற்றும் சீர்வரிசை பொருட்கள் கொடுத்து மீதமுள்ள 5 பவுண்ட் நகையை நிலம் விற்று வாங்கி தருவதாக கூறியுள்ளனர். இந்த நிலையில் 2.5 மாதம் ஆகியும் இவர்களால் நகையை போட முடியவில்லை. எனவே இரு வீட்டாருக்கும் இடையே சர்ச்சை பேச்சு ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் கார்த்திகேயன் மனைவிக்கு தெரியாமல் மனைவி பிரியங்காவை ஆபாசமாக புகைப்படம் எடுத்து வைத்துக் கொண்டு 5 சவரன் நகையை உடனடியாக தராவிட்டால் உனது ஆபாச படத்தை பணியாற்றும் பள்ளிக்கும் மற்றும் இணையத்திலும் வெளியிட்டு விடுவேன் என மிரட்டியுள்ளார். இதனால் மனமுடைந்த பிரியங்கா நேற்று மாலை 3 மணி அளவில் தனது தாய் வீட்டில் தூக்கில் தொங்கியுள்ளார். இதனை பார்த்த உறவினர்கள் பிரியங்காவை மீட்டு புதுச்சேரி வில்லியனூர் அருகே உள்ள தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளனர். பிரியங்காவை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் இவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக கூறியுள்ளனர். இந்த சம்பவம் குறித்து கண்டமங்கலம் காவல் நிலைய காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து உடலை முண்டியம்பாக்கம் அரசு பொது மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். இந்த நிலையில் பிரியங்காவின் உறவினர்கள் பிரியங்காவின் கணவர் கார்த்திகேயன் மற்றும் அவரது தாயார், சகோதரர் ஆகியோரை கைது செய்யும் வரை உடலை வாங்க மாட்டோம் என கூறி கண்டமங்கலம் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. விழுப்புரத்தில் பேருந்து படிக்கட்டில் தொங்கிக் கொண்டும் சாலையில் கால்களை தேய்த்தபடி பயணம் செய்த மாணவர்களை கண்டித்த நடத்துனரை மது போதையில் இளைஞர்கள் தாக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விழுப்புரத்தில் இருந்து பன்ருட்டி நோக்கி சென்ற அரசு பேருந்தில் பள்ளி மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் பயணம் செய்துள்ளனர். அப்போது பேருந்தில் பயணம் செய்த மாணவர்கள் உள்ளே செல்லாமல் படிக்கட்டில் தொங்கியவாறும் சாலையில் கால்களை தேய்த்தபடியும் ஆபத்தான முறையில் பயணம் செய்துள்ளனர். இதனை கவனித்த பேருந்தின் நடத்துனர் மதன் மாணவர்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு அவர்களை கடுமையாக எச்சரித்து உள்ளே ஏறி வரும்படி கண்டித்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த மாணவர்கள் பேருந்தில் நடந்த சம்பவம் மற்றும் நடத்துனர் தங்களை கண்டித்தது குறித்து செல்போன் மூலம் தங்களது ஊர் நண்பர்களுக்கு தகவல் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து பேருந்து வில்லியனூர் பேருந்து நிறுத்தத்திற்கு வந்தபோது மது போதையில் இருந்த இரு இளைஞர்கள் பேருந்தில் ஏறி நடத்துனர் மதனிடம் தகராறில் ஈடுபட்டு அவரை கடுமையாக தாக்கியும் பேருந்தை உடைத்தும் நடத்துனருக்கு கொலை மிரட்டல் விடுத்துள்ளனர். இந்த தாக்குதலால் பேருந்தில் பயணம் செய்த பயணிகள் அச்சமடைந்தனர். மேலும் போதையில் இருந்த அந்த இளைஞர்கள் பேருந்தில் இருந்து கீழே இறங்கிய பின் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. தாக்குதலில் காயமடைந்த நடத்துனர் மதன் சிகிச்சைக்காக பன்ருட்டி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வீடு திரும்பியுள்ள நிலையில் இந்த சம்பவம் குறித்து விழுப்புரம் மாவட்டம் வளவனூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததை தொடர்ந்து வழக்கு பதிவு செய்த வளவனூர் காவல் நிலைய காவல்துறையினர் பேருந்து நடத்துனரை மது போதையில் தாக்கிய நபர்கள் குறித்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். லாஸ்பேட்டை தொகுதி மக்களுக்கு பரிசு பொருட்கள் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் வழங்கினார். திருபுவனை அரசு ஆரம்ப சுகாதார மையத்தில் புகுந்த நல்ல பாம்பு, அனைவரும் பதறி அடித்து ஓடியதால் பரபரப்பு. பாரதிய ஜனதா கட்சி ஒரு மோசடி கட்சி, 2026 சட்டமன்ற தேர்தலில் பாஜகவை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி ஆவேசம். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது.
உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜானகி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சியின் சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.